நமஸ்காரம். ஆண்டாளின் திருப்பாவையில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்பது 27வது பாடல். கூடமாட்டோம் என்று யார் இருந்தாலும் அவர்களை பகவான் ஜெயித்து விடுகிறார். யார் கூடுவோம் இருந்தாலும் அவர்களிடத்தில் கண்ணனே தோற்று விடுகிறார். அர்ஜுனனுக்காக தூது நடந்தார், அவனுக்காக தேரோட்டினார். சகதேவனுடைய கையால் கட்டுப்பட்டு நின்றார். இவர்கள் எல்லாரும் கண்ணனோட கூடியவர்கள். யார் கூடமாட்டோம் இருக்கிறாரோ வென்று விடுகிறார். நாம யார் அப்படி நினைப்போம்? ராவணன் கூட மாட்டார், ஹிரண்யகசிபு கூட மாட்டார், ஹிரண்யாக்ஷன் கூட மாட்டார், சிசுபாலன் கூட மாட்டார், இப்படி நாம் நினைப்போம். ஆனா அப்படி மட்டும் அதுக்கு பொருள் ஆயிடாது. எதிர்ப்பவர்கள் எல்லாம் கூட மாட்டோம் இருக்கிறவர்கள் என்று மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். இந்த கூடமாட்டோம் இருக்கிறவர்களுக்குள் பல நிலைகள் உள்ளன. அப்படி எந்த நிலையில் இருக்கிறவரையும் பகவான் ஜெயிக்கிறார். ஒரு சிலர் தான் அதிக விரோத மனப்பான்மையோட பகவானை பகைவனாகவே கொண்டு இல்லை என்று சொல்லி போராடுவர். ஆனா 98% மக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லர்கள். அப்ப ஆரோ ஒரு சிலர், ராவணன், கும்பகர்ணன் போன்றவர்கள் இருக்கலாம். அவர்களை பெருமாள் போரில் வென்று விடுகிறார். ஆனால் அது தவிர கூட மாட்டோம் இருப்பவர்கள் தான் பலர். இப்ப பொதுவா நம்மாட்ட இருக்கிறவர்களே எடுத்துப்போம். நாம கூடுகிறோம்னால் ஓரளவுக்கு கோவிலுக்கு போறோம், மனதளவில் கடவுளை ஏத்துனுடுறோம். அதுக்கு மேலே அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானவர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உறுதி நிலைப்பாடு ஓரளவுக்கு தான் வந்திருக்கு, முழுமையா வரல. அதுவே கூட மாட்டோம்னு இருக்கிறதுல ஒரு கணக்கு தான். ஏன்னா நம்முடைய சான்றோர்கள் பாஷையில பார்த்தால் நம்முடைய குடும்பத்தில் அனைவரை விட இறைவன் முக்கியம். நாம் இருப்பதே அவரால் தான், படைத்ததே அவர்தான். இறுதியில் இந்த பிறவி முடியும் போது அவரை அடைவதுதான் நமக்கு பயன். இந்த பிறவியிலேயே எது உயர்ந்த வைகுந்தத்தை கொடுக்குமோ அந்த செயல்களில் தான் ஈடுபட வேண்டும், அந்த ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். இப்ப நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் ஏத்துனுட்டால் அப்ப கூடுவோம் இருப்பவர்களாம். இதை ஏதாவது நமக்கே பிடிக்கலன்னு வச்சுங்க, ஏதோ போகணும் கோவிலுக்கு கடவுள்னு ஒத்துக்கிறேன் அவ்வளவுதான், அதுக்கு மேலெல்லாம் ஒண்ணு நெருக்க மாட்டேன்னு இருந்தால் நிறைய பேர். ஏன்னா வேலை பளு, படிக்கிற பளு, குடும்ப பளு, இதுகளுக்குள்ள இறைவனை நினைக்கிறதுக்கு கூட பல சமயம் நேரம் கிடைக்கிறது இல்லை. அப்ப ஓரளவிலே அவரும் கூட மாட்டோம்னு இருக்கிறவர்கள் தான். இன்னொரு வகை உண்டு, இது ஆழ்வார்களே கூட பண்ணிவிடுறார்கள். பகவானோ ரொம்ப பெரியவர், நாமோ ரொம்ப தாழ்ந்தவர்கள். இதனால ஒரு கழிவிறக்கம், தான் ரொம்ப தாழ்ந்தவன்கிற ஒரு தாபம். அதனாலே இந்த தாழ்ந்தவன் உன்னோட சேர்ந்தேனால் ஏன் அழுக்கு உனக்கும் ஒட்டிக்கும், எதுக்கு என்னால உனக்கு கஷ்டம், நான் விலகியே இருக்கேன். இது பல பேர் இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த அளவுக்கெல்லாம் நம்ம யாரும் இல்லை. ஏன்னா இப்ப பகவான் உயர்ந்தவர், நாம தாழ்ந்தவர், அதனால நம்ம போனா நம்ம அழுக்கு ஒட்டினுடுங்கிற நினைவெல்லாம் நம்ம கிட்ட இல்லை. இப்போ ஏனோ போகல, அவ்வளவுதான். ஆனா ஆழ்வாரே பாசுரத்தில் நான் உன் இடத்துல வரல, விலகியே போகிறேன் என்று நல்ல ஞானம் வந்துடவே அந்த மாதிரி சொல்றார். பகவான் அவர்களையும் ஜெயிக்கிறார், நம்ம எல்லாம் ஜெயிக்கிறார். ஏன் எங்கோ தள்ளி இருக்க, உனக்கு எது வேணும்னாலும் நான் தானே கொடுத்தாகணும், தரேனே வாயேன் அப்படி சொல்லி மேல மேல நம்ம கிட்ட அவர்கிட்ட நம்மளை இழுக்கிறார். இப்ப சொன்னேனே, ஆழ்வார்கள்லாம் தங்களை தாழ்ந்தவர்கள் நினைச்சுன்னு வரமாட்டேங்கிறான்னு, ரொம்ப நல்லவர்கள். அவர்களுக்கு பகவான் என்ன சொல்லிடுறார், நான் திருவிக்கிரம அவதாரம் செய்தேன். அப்ப என்ன நல்லவன் தீயவன் பார்த்தா என் திருவடி எல்லார் தலையிலையும் வச்சேன்? யார் தலையிலையும் என் திருவடி வைத்தேனே? கோவர்தனகிரியை குடையாக பிடித்தேன்.
அப்ப நல்லவர் தீயவர் பார்த்தா மலைக்குள்ள வரணும்னு சொன்னேன், யாருமே வரலாம் தானே சொன்னேன் என்று தான் அனைவருக்கும் பொது என்பதை சொல்லி அருகலை கூட்டுடுறார். இன்னொரு வகை உண்டு, ஆனா அது ரொம்ப ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்க. ஆழ்வார்கள் எல்லாம் பகவானிடத்தில் ஊடுவார்கள். அப்படின்னா அதிக காதலாலே கோபம் வருகிறதோ இல்லையோ நாயகனுக்கு நாயகிக்கும், அதைத்தான் ஊடல்னு சொல்றது. பகவான் அனைத்துமே ஆழ்வாருக்கு எப்ப தரிசிப்போம் தான் காத்துட்டு இருப்பார். ஆனா அவன் பேர்ல இருக்கிற இந்த காதலால ஏற்பட்ட ஊடலாலே ஆழ்வாருக்கு நாயிகா பாவம், பெண்ணான தன்மை. அப்ப பெருமாள் அந்த பக்கமா வரார். ஆழ்வார் தன் தோழிகளோட பந்தாடி கொண்டிருந்தார். இங்க தோட்டத்துக்குள்ளே வராதே, வெளியில போ அப்படின்னு ஆழ்வாரே பெருமானை தள்ளுறார். எந்த பெருமான் வருவனான்னு ஏங்கிட்டு இருந்தவர் அவரே தோட்டத்துக்குள்ள வர பார்க்கச்சே, கிட்டக்கே வராதே போ, நீ என்னோட சேரவே வேண்டாம், நான் உன்னோட சேர்றதாவே இல்லை அப்படின்னு சொல்லி கூட மாட்டோம்னு சொல்லுவார். இப்ப எத்தனை வகை பாருங்க. ராவணன் கும்பகர்ணனாட்டம் கூட மாட்டோம், நம்மாட்டம் பலதரப்பட்ட மக்களும் ஏதோ ஒட்டிப்போம், மற்றபடி கூட மாட்டோம். ஒரு சிலர் மட்டும் நாம தாழ்ந்தவர்கள், பகவான் ரொம்ப உயர்ந்தவர், நாம் எங்க போக என்று நினைச்சு கூட மாட்டோம்னு சொல்லலாம். ரொம்ப சிலர் ஆழ்வார்களை போன்ற அதிக காதல் இருக்கிறவா தங்கள் காதல் முற்றிவிட்டபடியாலேயே அது ஊடலாகி அதனால பார்க்கவே மாட்டோம் என்றும் சொல்லலாம். இப்படி இருக்கிற எல்லாரையும் ஜெயிக்கிறாராம் பகவான். அதைத்தான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. சீர்னா குணம்னு அர்த்தம். யாரெல்லாம் கூடமாட்டோம்னு இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஜெயிக்கும் சிறந்த பண்பாளன். அவர் ஜெயித்தால் நாம் தோத்துட்டோம் என்னதானே பயப்படுறோம். அவர் ஜெயிச்சாதான் நம்மளும் ஜெயிப்போம். அவர் ஜெயிச்சுட்டா குணம் ஜெயித்தது, கருணை ஜெயித்ததுன்னு அர்த்தம். அவர் கருணை ஜெயித்தால் நானும் ஜெயிச்சுட்டேன், என் கஷ்டம் என்ன ஒன்றும் படுத்தாது, பாபங்கள் தொலைஞ்சு போயிடும்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கூடமாட்டோம் என்று இருப்பாரை ஜெயிக்கக்கூடிய கோவிந்தனுக்கு பல்லாண்டு. ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.